ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் ஆகிடும் தம்பி, எல்லா வண்டியும் ஸ்டார்ட்டாக முக்கிய இருந்து ஸ்டார்ட் ஆகிடணும். ஓகே, அப்படியே பவர் கம்மியாக இருந்துச்சு, பரவாயில்ல தூக்கிட்டான். பரவாயில்ல. हाँ उसको हाँ पूछते. ஓகே ஓகே பூछते. எப்படியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல். ஸோ இதோட ப்ரைஸ் 2500. 2 பேரும் வச்சிங்கன்னா 1250 உங்களுக்கு. ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஃபுட் மீன்ஸ் நைட் வந்து டின்னர், அப்புறம் வந்து ಮಾರ್ನಿಂಗ್ ಬ್ರೇಕ್ಫಾಸ್ಟ್. ಮಳೆ ಪಂಪಿಲ್ಲ ಐತಂತೆ, ಮುಂದೆ ಐತೈತೆ. ಹಾಂ ಹೋಗಮ್ಮ. ಹಾಂ ಎಲ್ಲಿ ಐತೆ ನೋಡೋದು ಹಚ್ಬಿಡ್ನು. ஓகே லெட்ஸ் கோ. ரெடி. பார்த்தோம்ப்பா எல்லாரையும். அப்பா ரொம்ப நாள் கழிச்சு இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேலி. அதுக்கப்புறம் பட் நம்ம வண்டியில் கொஞ்சம் பிக்கப் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பட் ஏர் ஃபில்டர்லாம் தாட்டி கொஞ்சம் கேவாய். हाँ लाइट चालू है? नहीं है, पीछे लाइट नहीं है. ஸோ இங்கே ஏதாவது ஏர் பம்ப் இருந்தால் ஏர் அடிச்சுட்டு வரணும். ஏர் வேறு கம்மியாக இருக்குது, பேக்கில் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ நான் திருப்பி ரிட்டன் வரும்போது திருப்பி லக்கேஜெலாம் போட்டுக்கணும். இப்போ ஆஃப் ரோடுக்கு இது வந்து பிரச்சனையே இருக்காது. ஏன்னா ஏர் அதிகமாக வந்தோட கொஞ்சம் குதிக்கும், ஏர் இல்லாமல் டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கணும், முடிய பிரச்சனை இருக்காது. ஏன்னா பாப்பா கை தான் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா என்ன சொல்கிறது, ஃபுல் அண்ட் ஃபுல்லு சரியான குளிருங்க. பார்க்கறதுக்கு அப்படி தெரிய மாட்டேங்கான பயங்கர குளிர். எனக்குலாம் சாய் அந்த மாதிரி குளிர். நான் இந்த 5 லிட்டர்ஸ் பெட்ரோல் ஓட்டினேன். ஆல்ரெடி 3 பாயிண்ட்ஸு 2 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு நினைக்கிறேன். ஃபுல்லாக காட்டுது, எப்படியும் கீழே போயிடும் ஒன்றே பாயிண்ட்டு. ரைட்டு போகிறோமோ நம்ம? ஆக்சுவலி லெஃப்ட்டு தான் அங்கேருந்து வந்தோம். அந்த ரூட் இருந்துச்சு. ஓ, இது ஆஃப் ரோடுக்கான வழி. ஆக்சுவலி நல்ல ரோடு ஒன்று இருக்குதான், அது அந்தளவுக்கு பெருசாக இது இந்த மாதிரி இல்லை. இது ஆஃப் ரோடு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஆஃப் ரோடு ட்ரை பண்ணுறாங்க. 70 kilometers in off-road. Wow. Jeep edit வச்சிருக்காங்க. ஜிம்மி HP ஹிமாச்சல் பிரதேஷ். ஓ வா வா வா. இதான் ரூட் போலுக்கு. பெட்ரோல் ஹாங்களே. வா சரியான சரியான கல்யாணம். கையெல்லாம் அப்படி உள்ள வைக்க முடியல, ப்ளீஸ் ஆகுது கை. ஆழப்பாயா மேலே நான் பயங்கரமாக விட குளிர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நேற்று எல்லாமே நீங்கள் ரிஸ்க்கு ரொம்ப இயர்லியாக இப்போ எடுக்காதீங்க அப்படின்னாங்க. கரெக்டான டைம் தான் கிளம்பியிருக்கோம், 8 மணி. சரி, நம்ம வண்டிக்கு ஏர் செக் பண்ணுற கடை வந்துச்சு. ஸோ இங்கே ஏர் செக் பண்ணிட்டு போயிடலாம். நல்ல வேலை ஏர் செக் பண்ணுறது இருந்துச்சே, அது சந்தோஷம். பை ஏர் भैया यार यार चेक करने का भाई यार. आवा आवा आए आए. சைக்கிள் ப்ரோ வண்டி நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட 3 வாட்டி ஆஃப் ஆயிடுச்சு. இது 3ஆவது வாட்டி ஸ்டார்ட் தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அவர் என்ன பண்ணாருன்னா ஈவினிங் வந்து பேட்டரி அப்படி வச்சு ஸ்டார்ட் பண்ண போயிட்டாரு, கொண்டு போயிட்டாரு. बहुत ठंडा है अभी. कई क्रेस करता है, नॉर्मल रखो, नॉर्मल रखो. हाँ बंद नहीं होता ಮುಂದಾ. ಹಾಂ ಆಫ್ ಮಾಡಿಲ್ಲೇನೋ. ரெண்டு யாரையும் செக் பண்ண தெரியல இங்கே. கரெக்டு தான். உம்லிங்கா போகிறீங்களா? உம்லிங்களா பஸ் போகிறீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ரோடு, ஆஃப் ரோடு. செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அந்த மாதிரி இருக்கும் அந்த ரோட்டில். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு தான். 70 kilometers. இங்கே இருக்கவங்க கூட கேட்டதுக்கு போகிறதுக்கு 3 hours, வர 3 hours, டோட்டல் 6 hours ஆகும் அப்படின்னாங்க. சரி ஓகே. இப்போ வந்து சரியான குளிர். எனக்கு கையெல்லாம் உள்ள வந்து அப்படியே அணைக்கிற மாதிரி தான், அப்படியே ஊசி ஊற்றுற மாதிரி கையெல்லாம் உள்ள. கேமரா கூட ஆன் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ
திருப்பி இப்போ எப்படி இதை ஆஃப் பண்ணணும்னு கூட தெரியாது, அந்த மாதிரி கையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. க்ளவுஸ் போட்டுன்னு அந்தளவுக்கு ஒரு வலி அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்குது உள்ள. கூலிங் அதே மாதிரி ஆக்சுவலி இன்னொரு வின்டர் க்ளவுஸ் ஒன்று இருக்குது, அதை எதாவது போடணும். ஆனால் என்னென்னா ஃபஸ்ட்டு அதுக்கு மட்டும் கொஞ்சம் சைலன்சரில் வச்சு கையை வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சம் தூரம் போகணும் அப்படியாது, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரைடை, கொஞ்சம் தூரம் ஆச்சு. ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அப்படி போடலாம் அப்படின்ட்டு பிளானு. நீங்களா மண் வந்து நிறையா இருக்கும் சாண்ட் இப்படி, ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது ரொம்ப நல்லது. அப்படியே ஒரு வெட்டி தான் முடிஞ்சு கீழே வந்துடும். ஆஹா, எந்த ரூட்டில் போகிறதுன்னு கூட தெரியலையே. நீங்கள் வரீங்கன்னா கம்பல்சரி ஒரு ஆஃப்லைன் மேப் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஆன்லைன் இங்கே எப்போ நீங்கள் என்ன தான் அங்கே உள்ள சிம் லோக்கலில் கொடுத்து வாங்கியிருந்தாலுமே, காசு கொடுத்து வாங்கியிருந்தாலுமே அந்த சிம் ஒர்க் ஆகுறதில்ல சம்டைம்ஸ். ஸோ பெஸ்ட் சான்ஸ் ஆக்டிங் ஆஃப் ரோட் வரணும் அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைன் மேப் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கும் மேப்பும் கிடையாது போகிறதுக்கு, மேப்பும் காட்டாது கூகுளில். இருந்தாலும் கேட்டு போனாலும் தனியாக வரீங்க, நான் சோலோ வரீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆஃப்லைன் மேப் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இது எப்படி இது மாதிரி இருக்குது, நம்ம ஊரில் தோட்டத்துக்காட்டில் ஓட்டும் தெரியுமா, சும்மா ரெட்டை அடி பாதையில் ஓட்டுற மாதிரி. இது என்ன ஃபுல்லாக பிளைனாக இருக்குது, நம்ம ஊரில் ரெண்டு பாதை இருக்கும், கொஞ்சம் ஓட்ட மணல். ஸோ அந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் புழுதி மணல். இது அவ்வளோதான். பாப்பா சரியான இது புழுதி. ரோடு தெரியல இல்லைன்னா இப்போ வச்சு மேலாம் ஏதோ குத்துமிப்பாக போயிட்டுருக்கு. அங்கே ஒரு ரோடு போகுது, இங்கே ஒரு ரோடு போகுது, எந்த ரோட்டில் போகிறதுனே தெரில. ரோட்டில் போயிட்டுருக்கேன். ஃபுல்லாக பாதை தான் நினைக்கிறேன் இது எல்லாம் தெரிஞ்சு. சூரியன் வேற இன்னைக்கு அடிக்க மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு கூட சூரியன் வந்துச்சு, வரைய மாட்டேங்குது சூரியன். ஆஹா, வெளியாக கொஞ்சம் நின்று வண்டி இன்ஜினை சூட கொஞ்சம் ஏற்றிட்டு, க்ளவுஸ் கொஞ்சம் சூட கழட்டி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் போனால் தான் சரி வரும். இல்லைன்னா கை குத்து எடுத்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி. ஆக்சுவலி ஏன் அந்த விண்டர் க்ளவுஸ் போடல அப்படின்னா, போட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக வண்டி ஓட்ட முடியல. ஸோ இதையும் போட்டு கம்ஃபர்டபுளாக வண்டி ஓட்ட முடியல தான், பட் இருந்தாலும் வேண்டாம் அப்படின்ட்டு இவ்வளோ வச்சுருக்கேன். இப்போ தான் வேறு வழி இல்லாத தான் மாட்டி ஆகணும். ஏன்னா கொஞ்சமாக அது குளிருக்கு தாக்கு பிடிக்கும், இது தாக்கே பிடிக்க மாட்டேங்குது குளிருக்கு. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா முள்ளிங்கா பாஸில் இருக்கோம். சரியான குளிர், கையை விட க்ளவுஸ்லாம் போட முடியல, அந்த மாதிரி ஒரு குளிர். நாளுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து இப்படியே ஆடுதடி கை காலில். உங்களுக்கு காட்டுறேன். க்ளவுஸ் போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கு. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது. சவா, சரியான குளிர். வேர்ல்ட்லே ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடு இதுதான். செம்மையாக குளிர், மூக்கில் பயங்கரம் அடைச்சிக்கிச்சு எனக்கு. கை எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது, சும்மா ஏதோ ஏருக்கு கையில் அப்படியே அடிச்சிருக்கேன். அப்படியே கையெல்லாம் கிட்டு ஆடுது ரொம்ப. அப்படியே பைய போயிட்டு கீழே இறங்கிற முடியாது. ஐஸ் பாருங்க, ஐஸ் காட்டணும்னு உங்களுக்கு ஐஸ் காட்டிட்டேன் ஃபைனலாக. பட் இப்போ எதுவுமே நல்லா பேரோட எதுவுமே முடியாது, ஏன்னா இப்போதைக்கு நம்ம கீழே வேகமாக இறங்கணும். கை ரெண்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, ரொட்டெலாம் ஒர்க் ஆக முடியாது கை. இப்போ நெக்ஸ்ட் ஒன்று எப்போ குளிர்லாம் என் லைஃப்பில் நான் தாங்கினதே கிடையாது. ஜஸ்ட் தான் ஃபஸ்ட்டு. இதில் வந்து வரல பேர் பிஹார் ஹேன். இதில் வீடியோ ரெக்கார்டிங் ஆகலத்துது. ரெக்கார்டிங் ஆகலது.
கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலைத்தொடர்கள். இப்போ வந்து நம்ம வந்து உம்லிங்கா பாஸ்லேருந்து இறங்கி போயிட்டுருக்கோம். அந்த ரோடு தான், அதே ரோடு தான் சேம். நீங்கள் வரணும் அப்படின்னா இதுக்கு ஒரு 2 வழி இருக்குது. உம்லிங்கா பாஸ் வந்து அதுக்கு நீங்கள் 2 ரேட்ஸ். ஒன்று ஆஃப் ரோடு, இன்னும் நல்ல ரோடு. ஆஃப் ரோடுமே கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு 40 கிலோமீட்டர் ஆஃப் ரோடு இருக்கும், அப்புறம் நல்ல ரோடு இருக்கும். ரெண்டுமே ஆக்சுவலி அந்த மாதிரி தான் கனெக்ட் ஆகும். ஸோ ஆஃப் ரோடு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் மண் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, பெருசாக வேறு எதுவுமே கிடையாது. வரலாம், எந்த வைக்கணும் வரலாம், நீங்கள் அசால்ட்டாக வரலாம். பட் வர்றவங்க ஆனால் அதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக. இயர்லி மார்னிங் மட்டும் வரணும்னு நினைக்காங்க. செம்ம குளிர் வாட்டி எடுத்துட்டு நீங்கள் எனக்குலாம் அப்பா, என் வாழ்க்கையிலே வந்து ஒரு ஒஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்னால் இதுதான். ஆல்ரெடி நேற்று பார்த்தவங்க கூட சொன்னாங்க, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து காலையிலே போகாதீங்க, நைட்டு ரொம்ப குளிர் அடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இருந்தாலுமே நம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கேட்காம போயாச்சு. அங்கே போன அப்புறம் தெரியுது குளிர், அங்கே நிற்க கூட முடியல. போனோம், 2 ஃபோட்டோஸ் எடுத்தோம், அந்தளவுக்கு கையெல்லாம் அப்படி ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு குளிர். அந்த வீடியோலேயே வளரி கொட்டி வச்சிருப்பேன், சும்மா எதையா பேசணும் வேண்டி பேசி வளரி கொட்டி வச்சிருப்பேன். அந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க, ஃபுல்லாக வியூ. ஹான்லேலேருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் கம்பல்சரி வரணும். நீங்கள் 80 கிலோமீட்டர்ஸ் வரும் கம்பல்சரி. உங்களுக்கு போய்ட்டுருன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸ் வேணும் நீங்கள் போய்ட்டு வரணும்னா. நீங்கள் லக்கேஜ் எல்லாமே அங்கே ரூமு, ஒரு ஹான்லேயில் ரூம் எடுப்பீங்க கண்டிப்பாக. நைட் வந்து அங்கே வச்சுட்டு நீங்கள் வந்து வண்டியிலேருந்து வர்றது ரொம்ப பெட்டர். ஏன்னா லக்கேஜை வச்சுட்டு வண்டியில் இங்கே மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நல்லா ஹைட்டாக செங்குத்தாக ஏறின மாதிரி ஏறிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் ஏற்று எந்த அளவுக்கு இருக்கோ இறக்கம் அந்த அளவுக்கு இருக்குது, கொஞ்சம் ஆஃப் ரோடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தை கொஞ்சம் டஃப்பாகக்கூடாது, வண்டி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்காட்டி அதனால் கீழே லக்கேஜை வச்சுட்டு வர்றது நல்லது. இதுதான் ஒரு சின்ன சஜஷன். இதெல்லாம் ஐஸ்லாம் நம்ம ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். எப்படியா இருந்ததுலேயே ரிஸ்க் எடுத்து அந்த ஒன்று மட்டும் பண்ணிட்டேன். என்னால் முடியலடா சாமி அப்படிங்க மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஒரு ஃபஸ்ட்டு. இப்பவும் கூட நான் பேசும்போது வாயிலிருந்து புகை வந்துக்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு குளிர் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கு. பார்க்குற யாருக்குமே என்னடா இது ஒன்றுமே தெரியல. நானும் கஷ்டப்பட்டு தான் வீடியோவில் சொல்லுவாங்கல்ல, சரி என்னடா வேலை சொல்கிறேன், நம்மளாம் அந்த அசால்ட்டாக பண்ணிடுவோம் அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் இப்போ தான் தெரியுது அதில் உள்ள அனுபவங்கள் எல்லாம் நம்ம ரியலாக வந்து ட்ரை பண்ணி பார்த்தா தான் அதில் உள்ள அனுபவங்கள்லாம் தெரியும் உங்களுக்கு. சரி, இன்னைக்கு கொஞ்சம் இவ்வளோ நேரம் ஏற்ற வந்துச்சா, இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே இறக்கம் வந்துகிட்டே இருக்கு. வியூ பாருங்க ஃப்ரண்ட்ல எப்படி இருக்குன்னு. அப்பா, காற்று ஹெவியாக அடிக்குது ரொம்ப. நம்ம ஆட்கள் 2 பேர் போனாங்க, ஆள் காணவே இல்லை, எங்கே போனாங்கன்ட்டு. இந்த ரோட்டில் அங்கே தாண்டி போயிருப்பாங்க உங்களுக்கு. வர்றேன்னு வாங்க, ஒரு 10 மணிக்கு மேலே வாங்க, ஃப்ரீயாக நல்லா ஓரளவுக்கு ஃப்ரீயாகவே இருக்கும். வெயில் கொஞ்சம் அடிச்சிடும் அதுக்குள்ளே, அந்தளவுக்கு குளிர் தெரியாது. இல்லை நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எனக்குமே அந்த ஸ்ட்ரகிள் வந்து அப்போ அந்த ஃபேஸ் பண்ண மட்டும் கொஞ்சம் கஷ்டமாச்சு. பட் இப்போ வந்து பெருசாக நல்ல ஒன்றும் தெரில. லடாக் விட்டு கிளம்பக்கூடிய நேரம் வந்துருச்சு. அவ்வளோதான், பாய் சொல்லிட வேண்டியதான். பாய், சரி பாய். बाय ब्रो, बाय बाय. बाय नाइस टू मीट यू. ओके, नेक्स्ट See you soon. मेरे को दिल्ली से पहले खोलना ना पड़े. नहीं मेरा ऐसा डायरेक्ट खींचेंगे हम, चलिए. இந்த ஹோட்டல் தான் இங்கே இருந்தோம். வெரி ஒஸ்ட். இந்த ஹோட்டல் வராங்க. अभी आप हो गया? ओके, ट्राई करते. अभी बंद हो गया? बाइक में कुछ प्रॉब्लम आ गया है, ऐसे ऐसे करके मुझसे कुछ बंद हो जा रहा है. ब्लग देखना है? पर आगे एक मैकेनिक है बोला, मैकेनिक है? आगे रेस्टोरेंट के बगल में एक मैकेनिक है. टायर लगाओगे क्या? हाँ ओके, टायर लगाने आता है? बैठो. अभी स्टार्टर में हो रहा है. कुंद्र मल्ले वत्तु कोंडु पोई एक मिनट वत्तु कोंडु पोई मल्ले कुंद्र हिंदी कुंद्र रेडी. किधर वर्कशॉप, किधर है वर्कशॉप है? ओके, एक मिनट, थोड़ा मूव करो अभी. ओके ओके ओके.
भाई 1 मिनट साइड लगो, हम देख स्पार्क प्लग है ना, साइड लगो, ये साइड निकल गाड़ी। वन मिनट चलिए वंडी प्रश्न पाते स्पैनर किधर भाई मल्ल स्वल्प पेट्रोल हाकि आगे मत होगी गाड़ी अदे तंडी हंगे लाइट बंद करो पवर है लाइट बंद करो बीच है एक मिनट ये बैग निकाला ओके ओके डन स्टार्ट नहीं हो रहा ना अरे साइड लगो भाई गाड़ी साइड लगो मल्ल मत लाइट चलो तो ओके साइड नोड़ते मैं ये देखना है प्रॉब्लम नहीं कुछ भी नहीं ब्लैक निकालते हैं वो स्टार्ट करके आया ना उस समय पूरा ऐसे ऐसे करके बंद अरे अरे ब्लैक थी ना स्पार्क प्लग का साइड कट नहीं फिर नहीं चालू किया ना स्पार्क प्लग का कुछ दिखा இந்த டைம் பார்த்தீங்கன்னா ಹತ್ತಮಲ್ಲ ಅಯ್ಯೋ ಒಂದೇ ಸುಮ್ಮನೆ ಏ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ ತಿತ್ತೆ ತಿತ್ತೆ ಹಾಂ ಕೊಂದ್ರಿ பார்த்தீங்கன்னா பேட்ரி ஸ்பார்க் ப்ளக் எல்லாத்தையும் கழட்டியாச்சு கழட்டிட்டு பெட்ரோல் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணி போயிருக்கு வண்டி பார்ப்போம் இந்த எப்படி ஆகுதுன்ட்டு ஓகே சைக்கிள் ஃப்ரோ வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. ஃபைனலாக ஒரு வண்டி பிடிச்சி ஏற்றி வச்சு அதை லதாக் அனுப்புறதுக்கு உண்மையிலே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவரை. ரொம்ப ஃபீலிங்காகவும் இருக்குது.